ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸ்னா எ பிளே த்ரூ ஆஃப் சர்டன் டியூர்ஸ் VR MMO லைஃப் சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு எபிசோட் கொஞ்சம் நார்மலாக தான் போகும். பட் இந்த எபிசோட்ல சில ஹிடன் டீடைல்ஸை கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இது ஒரு நார்மல் கேம் மாதிரி போகாம வேற வேர்ல்டில் நடக்கிற மாதிரியான சில விஷயங்களை இதில் இன்டெரக்டாக காமிப்பாங்க. அதை கேர்ஃபுல்லாக நோட்டீஸ் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சர்டன் டியூர் VR MMO லைஃப் சீசன் 1 எபிசோட் 10. ஒரு வழியா நம்ம நெக்ஸ்ட் டவுனுக்கு வந்துட்டோம். சாரிப்பா, நைட் ஃபுல்லாக நீ என்ன தூக்கிட்டே ஓடி வந்தல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் எனக்கு அது சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லி அந்த கராடி சொல்லுது. எல்லாருமே ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல மியூசிக்கை ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேரி கிங்டம் ஆர்ட்ஸை ப்ரமோட் பண்றதுல ரொம்ப ஆர்வம் காமிப்பாங்க. அதே மாதிரி இந்த டவுன்ல மியூசிக் ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னு அந்த பெயர் சொல்லுது. எனக்கு தூக்கமா வருதுன்னு நம்ம ஹீரோ சொல்லப்போ ரோம் எடுத்தாங்களான்னு இவங்க போறாங்க. வைல்ட் ஹேர் செட்டான், நீங்க எதுக்காக நம்ம இடத்துக்கு வந்திருக்கீங்க? நீங்க தாராளமா எவ்வளவு நாள் வேணா தங்கலான்னு அவர் சொல்லவோ வைல்ட் ஹேர் நிக் நேம் சொல்லி கூப்பிடாதீங்க அப்படின்னு செட்டான் சொல்றான். நம்ம ஹீரோக்கோ செட்டானுக்கோ பக்கத்து ரோம் தான் அவர் போட்டு கொடுக்குறாரு. வைல்ட் ஹேர் செட்டான் அப்புறம் பார்க்கலாம் நம்ம ஹீரோ சொல்லவோ நீயும் அந்த பேரை யூஸ் பண்ணது அப்படின்னு செட்டான் சொல்றான். ஃபேமஸா இருக்கிற ஒரு ஃபேரியனை வந்து காப்பாத்திருக்குன்னா உண்மையிலேயே நான் ரொம்ப லக்கி தான் அப்படின்னு நம்ம ஹீரோ லாக் அவுட் பண்ணிட்டு திரும்ப லாகின் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோவால அசைய முடியல. சிஸ்டம் எரரோ நம்ம ஹீரோ பார்த்தா கொயின் நம்ம ஹீரோ மேல படுத்து கிடக்குறா. எந்திரிப்பா, யாராச்சும் பார்த்தா தப்பா நினைச்சுப்பாங்க நம்ம ஹீரோ சொல்லவோ நான் உங்களை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு கொயின் பேசிட்டு இருக்கும் போதே சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு ரிசப்ஷன் ஆள் வந்து பார்த்துட்டு ஹோ நீ பிஸியா இருக்கியா, நான் அப்புறம் வரேன் அப்படின்னு அவர் போகவோ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க, என்ன காப்பாத்துங்கன்னு நம்ம ஹீரோ சொன்னா காப்பாத்து நான் வந்துட்டு அப்படின்னு செட்டன் வந்து பார்த்துட்டு ஓ அதுக்குள்ள ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டியா அப்படின்னு செட்டன் கேட்கவோ ப்ளீஸ் அடுத்து இந்த கிங்டம் விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லவோ கொயின் மேஜஸ்டி நீங்களா அப்படின்னு அவங்க ஷாக் ஆகுறாங்க. ரியோ வர அந்த இடத்துக்கு வந்துருதா ஒரு டிராகனியனா அப்படின்னு இன்னும் அவங்க ஷாக் ஆகுறாங்க. சிஸ்டர் நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு ரியோ கேட்கவும் யார்த்துக்கிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்த ஹார்ட்ஃபோர்ட் லீடர் போடணும் அப்படின்னு நடந்துக்கிட்டதுக்கு சாரி. லீடர் அவன் பொண்ணு அவங்க கூட இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாருக்குமே நான் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டேன். எல்லாரையும் 30 தடவை சாவர லெவலுக்கு அட்டாக் பண்ணி 29 தடவை ஹீலிங் பண்ணிட்டேன்னு வா சொல்லவும் அவங்க அட்டாக் பண்ண நம்பர்ஸும் ஹீல் பண்ண நம்பர்ஸும் மேட்ச் ஆகலையே, கடைசி தடவை ஹீல் பண்ணாமே விட்டு வந்துட்டாங்களோ அப்படின்னு அந்த இன்கீப்பரும் ஜெட்டானும் பாக்குறாங்க. டவுன்ல எல்லா மக்களும் நல்லபடியா நடந்துக்கிட்டாங்க. நான் அவன் கிங்டம் வெறுக்கலாம் இல்ல எங்கேயும் போக மாட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். இந்த கண்ட்ரியை பிடிச்சிருக்கு தானே என்னை விட்டு போக மாட்டேன்னு கேட்கவும் அவன் கூட பிளாட் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு ரியோ வந்து அந்த கொயினை அடிக்கிறா. கொயின் மாதிரி ஒழுங்கா கிங்டம்ல வந்து வேலையை பாரு அப்படின்னு சொல்லி கொயினாவா இழுத்துட்டு போறா. இந்த இடத்துல சீனை மேக் பண்ணதுக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு கொயின் அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. கொயின் உனக்கு க்ளோஸ்னு தெரியும், டிராகோனியனுமா அப்படின்னு செட்டான் கேட்கவும் ஒரு காலத்துல ஃபேரி கிங்டம் எல்லா கண்ட்ரிஸ் கூடயும் வார் பண்ணாங்க. டிராகோனியன்ஸ் கூட வந்த வார் தான் ரொம்பவே பயங்கரமானது. டிராகோனியன்ஸ் பார்த்தாலே இங்க இருக்கிற மக்கள் பயந்துருவாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி இன்கீப்போ செட்டானும் சொல்றாங்க. சரி நான் சாப்பாடு கொண்டு வரேன் இன்கீப் போகவோ எந்திக்கும் போது எவ்வளவு பிரச்சனையா நம்ம ஹீரோ பாக்குறான். நீ ரொம்ப லக்கிப்பா, உன்னை லவ் பண்ண நிறைய பொண்ணுங்க இருக்காங்க அப்படின்னு செட்டான் பேசிட்டு இருக்கும் போது நான் இப்படி உள்ள வரதுக்கு என்ன மன்னிச்சுக்கோங்க, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என் பொண்ணு தொலைஞ்சு போயிட்டா, அவளை கண்டுபிடிக்கணும், அந்த ஃபேமஸான வைல்ட் ஹேர் செட்டான் நீங்க தானே, ப்ளீஸ் என் பொண்ணை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லவோ என்ன நடந்தது நம்ம ஹீரோ டீட்டெயிலா விசாரிக்கிறான். என்னோட பேரு காரன் ஃபென்ரீர்னு அவங்க சொல்லப்போ ஃபென்ரீரா அது நோபல் ஃபேமிலி ஆச்சேன்னு செட்டான் கேட்கறான். என் பொண்ணு டெய்லியும் வாக்கிங் போயிட்டு வருவா, பட் இன்னைக்கு வாக்கிங் போன பொண்ணு திரும்ப வரல, அவளை எங்க தேடியோ காணும்னு சொல்லவோ உங்களால ஹியூமன் ஃபார்ம்ல இருந்து உல்ஃப் ஃபார்முக்கு மாற முடியும்ல, சாதாரண மான்ஸ்ட்ரால் எல்லாம் உங்களை தான் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு செட்டான் கேட்கறான். மான்ஸ்ட்ரால் அவளுக்கு எதுவாகாது, அதனால தான் எனக்கு இன்னும் பயமா இருக்கவா, ஏன் இன்னும் திரும்ப வரலன்னு, இதான் என் டாட்டர் அப்படின்னு போட்டோவை கொடுத்து நான் அவங்களுக்கு ப்ராப்பரா காசு தர, ப்ளீஸ் அவளை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லவோ செட்டானும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். நானும் ஹெல்ப் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்லவோ உங்களுக்கும் சேர்த்து ரிவார்டை கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நைட்டு நீ எனக்கு பண்ண ஹெல்ப்க்கு பதிலுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சேன்பா, பட் அவங்க எனக்கும் சேர்த்து ரிவார்ட் தரேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ செட்டான்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் விசாரிக்கிறான். அந்த பொண்ணு வாக்கிங் போறத கடைசியா இந்த இடத்துல தான் பாத்திருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து மான்ஸ்டர் லெஃப்ட் சைட் வந்து சென்ஸ் பண்ணுவோம். செட்டான நம்ம ஹீரோவோட அட்டாக் பண்றாங்க. நீ மான்ஸ்டர் டிடெக்ட் பண்ற எபிலிட்டி வேற லெவல் பான்னு செட்டான்னு சொல்லவோ நீ அட்டாக் பண்ண பவரை பார்க்கும்போது ஈவன் நான் அதை டிடெக்ட் பண்ணலனாலும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வைட் ஏரியா சர்ச்சை யூஸ் பண்ணா என் எம்பி அதிகமா காலி ஆகும், பட் இதனால நான் ட்ரை பண்றேன். ஒரு பர்சனை சுத்தி நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்குது, இந்த இடத்துல மான்ஸ்டர் இல்லாத இன்னொரு ஆளும் இருக்காங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கண்டிப்பா அது மீனா ஃபென்டர் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ லாங் டிஸ்டன்ஸ் விஷனை யூஸ் பண்ணிட்டு இந்த போஷனை மீனா மேல போட்டு நான் உனக்கு இங்க இருந்தே சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். யாராவது காப்ளின் நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். செட்டான் போயிட்டு அந்த பொண்ணு மேல ஹீலிங் போஷனை ஊத்துறான். காயெல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு அந்த பொண்ணு பாக்குறா. முடிஞ்ச லெவலுக்கு ஃபைட் பண்ணுங்க, பட் உங்களுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சா நான் அதுல ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு அந்த செட்டான் சொல்றான். ஒரு வழியா எல்லா காப்ளின்ஸையும் கொண்டுருந்தாங்க. ஏர்த்துவன் ஹெல்ப்க்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ண செட்டான் சொல்றான். எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மீனா சொல்லவோ உங்க அம்மா தான் அவங்களை கண்டுபிடிக்க காசு கொடுத்து எங்களை ஹையர் பண்ணிருக்காங்கன்னு செட்டான் சொல்றான். ஆமா நான் செட்டான் இது ஏர்த்த அப்படின்னு சொல்லவும் நீங்க அந்த வைல்ட் ஹேர் செட்டானான்னு கேட்கவோ சில பேர் என்ன அப்படியே கூப்பிடுவாங்கன்னு செட்டான் சொல்றான். அந்த பொண்ணுக்கு செட்டான ரொம்பவே பிடிச்சிருக்கு. மீனா நீங்க ஏன் ஃபென்டரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலாம் நம்ம ஹீரோ கேட்கவோ நான் வழக்கம் போல வாக்கிங் வந்தேன், டேஸ்டான ஒரு ஸ்வீட்டை ஸ்மெல் பண்ணி சாப்பிட்டேன், திடீர்னு மயக்கமா வந்துருச்சு, எந்திரிச்சு பார்த்தா என்ன சுத்தி காப்ளின்ஸா இருந்தது, என்னன்னு தெரியல என்னால டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியலன்னு சொல்லவோ இந்த போஷனை குடிங்க இப்ப டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லவோ அவ்வளோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறா. ஆன்டி பாய்சன் போஷன் ஒர்க் ஆயிருக்குன்னா இவளுக்கு யாரோ பாய்சன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுட்டு ஜெட்டான் கூட நீங்க வீட்டுக்கு போங்க, எனக்கு டயர்டா இருக்கு, நான் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வர நம்ம ஹீரோ சொல்றான். ஜெட்டான் நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பார்த்துட்டு சரி சீக்கிரம் வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். நீங்க தான் மறைஞ்சிருக்கான்னு தெரியும், மான்ஸ்டர் இல்லாத 2 பேரை நான் சென்ஸ் பண்ணேன், இந்த காப்ளின்ஸ் கிட்ட ஹியூமன்ஸோட ஷீல்டு கத்திலா இருந்தது, ஃபென்டரை வீக் ஆக்குறதுக்கு ஒரு போஷனை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு எக்ஸ்ப்ளோசிவ் ஆயில தூக்கி நம்ம ஹீரோ போடுறான். ஒரு ஹியூமன் தான் அதுக்கு பின்னாடி இருக்கான்னு எனக்கு தெரியும், இந்த மாதிரி பொண்ணுங்களை கடத்துறத ஒரு கெட்டவன் தான் பண்ணுவான்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அந்த ஆள் டென்ஷன் ஆகுறான். இவன் கண்டிப்பா ஒரு ஹியூமன் தான், பட் ஆனா பிளேயர் மாதிரி தெரியலையே,
ஒருவேளை கேம் மாஸ்டர்ஸ் தான் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணி ஹியூமன்ஸ் அண்ட் ஃபேரிஸ்க்கு நடுவில் வார வர வைக்கிறதுக்கு இது ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரியா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். திருட நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரவும் நம்ம ஹீரோ அவனை கிக் பண்ணிருந்தான். நீயும் இந்த மாதிரி ஒரு ஹியூமன் தானே, எதுக்கு ஃபேரிஸ்க்கு ஹெல்ப் பண்றா அப்படின்னு அவன் கேட்கவோ, நான் மத்தவங்களோட ரேஸ் கண்ட்ரி கலரை வச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன், அவங்க நல்லவங்களா இருந்தா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்டா, எல்லாரும் ஒத்துமையா இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை கொள்ளுதான். நம்ம ஒவ்வொருத்தரும் பண்ற தப்புகளை ஒத்துக்கிட்டோம்னாலே பிரச்சனை இல்லாம எல்லாரும் ஒத்துமையா இருக்கலாம். பட் பிரச்சனையை கொண்டு வர யாரையும் நான் மன்னிக்க மாட்டாது, ஹியூமன்ஸா இருந்தாலும் சரி அப்படின்னு நம்ம ஹீரோ போகும்போது செட்டானும் மீனாவும் நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்றாங்க. என்னப்பா நீ உன் எலியா பிடிச்சிட்டியான்னு செட்டான்னு கேட்கவும், எலி மருந்து அடிச்சு அந்த ஏரியாவே கிளியர் பண்ணிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். நீ நடந்து வர வேணா, நானே உனக்கு ரைடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி செட்டான் சொல்றான். மீனா திரும்ப வந்துட்டியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி மீனா அம்மா ரொம்ப ஹாப்பியா வராங்க. நிறைய காசை கொடுக்குறேன்னு சொல்லவும் எனக்கு இன்னொரு ரிவார்ட் வேணும் நம்ம ஹீரோ சொல்றான். இதுவே அதிக காசு தானே செட்டான் கேட்கவும், உங்க பொண்ணும் செட்டானும் ஒன்னா சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண விடுறீங்களா நம்ம ஹீரோ கேட்கறான். உங்க பொண்ணுக்கு செட்டான ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம ஹீரோ சொல்லவும் அவ்வளோ ரொம்ப வெக்கப்படுறா. அவரோட பிரேவான அட்வென்ச்சரஸ் ஸ்டோரியை நான் நிறைய கேட்டிருக்கேன், எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும்னு வெக்கப்படவும், எடுத்து என்னப்பா பண்ற அப்படின்னு செட்டான் கேட்கவும், உனக்கு ஒரு பொண்ணு இல்லையான்னு காலையில ரொம்ப வருத்தப்பட்டல அதாப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆர்வமா காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு மீனா சொல்றா. சரி உங்க ஃபேமிலி மேட்டரை நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்கள ரோமை விட்டு வெளியே அனுப்பிட்டு, கோயின் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு நம்ம ஹீரோ கூப்பிடுறான். ஃபர்ஸ்ட் டைமா நீ என்ன சமன் பண்ணிருக்க, லவ் சொல்ல போறியான்னு கேட்கவும், ஹீரோவா மண்டையிலே போட்டு ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது சொல்றான். ஹியூமன் ஃபேரியை கடத்தினாங்களா, ஹியூமன்ஸோ ஃபேரிஸோ ஃபைட் பண்ணக்கூடாது அப்படின்னு கோயின் சொல்லவும், நீ எதுக்கோ ஜாக்கிரதையாது எல்லா இடத்துலயும் ஒரு கண்ணு வச்சுக்கோ நம்ம ஹீரோ சொல்றான். பெரிய பிரச்சனையவே நீ தடுத்திருக்க, ரொம்ப தேங்க்ஸ் கோயின் சொல்லவும், சரி நான் தூங்குற நேரம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உடனே கோயின் போய் பெட்ல படுத்துக்கிறா. என் கூட நீ படுக்கணும்னு ஆசைப்பட்டு என்ன கூப்பிட்டு வா சொல்லவும், ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பிடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி அடுத்து நீ என்ன எப்ப மீட் பண்ணுவேன், நீ செஞ்சது பெரிய விஷயம், நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்ற விதமா ரிவார்ட் கொடுக்கணும்னு சொல்லவும், நீ எனக்கு ரிவார்ட் தர மாட்டேன்னு சொன்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவ்வளோ சரின்னு சொல்றா. கோயின் இப்படி பண்றது அந்த ஃபோர்ட் லீடர் பொண்ணுக்கோ இவளுக்கோ வித்தியாசமே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். சில வேலை இருக்கு நம்ம ஹீரோ வெளியே கிளம்புறான். ஆனா அந்த பொண்ணு ஒன்னும் கீழே இறங்கி வராங்க. உங்களுக்குள்ள என்ன நடந்திருக்குன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க அம்மாக்கு வேலை வந்துருச்சுன்னு கிளம்பிட்டாங்க, நானும் இவளை கூட்டிட்டு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு செட்டான்னு சொல்றான். ஆமா எடுத்து நீயும் ஹியூமன் டவுனுக்கே போறியான்னு கேட்கவும், ஆமா உன் கூட அங்க இருந்தது ரொம்பவே ஃபன்னா இருந்தது பார்ட்னர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். செட்டான் இப்ப அங்க இருந்து கிளம்பவும், ரொம்ப தூரம் டிராவல் பண்ணணும்ல அப்படின்னு இன்கீப்பர் கேட்கிறாரு. பிகாஸா இங்க வர முடியுமா நம்ம ஹீரோ கூப்பிடுறான். அந்த பேர்ட் அது ராயல் ஃபேமிலி பேச்சே சில சமயம் கேட்காதுன்னு இன்கீப்பர் சொல்றாரு. அது வராதுன்னு தெரியும், வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சு நம்ம ஹீரோ சொல்றா. பார்த்தா பிகாசா அங்க வந்துருது. பிகாசா டவுனுக்குள்ள போவனா இங்கே இறக்கி விட்டுருப்பா, ஓமலை வச்சு எல்லாரும் என்ன பார்த்தாங்கன்னா எனக்கு அட்டென்ஷன் பிடிக்காதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். பிகாசாவும் டவுனுக்கு வெளியே நம்ம ஹீரோவை இறக்கி விடுவோம். நம்ம ஹீரோவுக்கு சமைச்சு சாப்பாடு கொடுக்குறான். அதுவும் சாப்பிட்ட சந்தோஷத்துல நம்ம ஹீரோவா கட்டி பிடிச்சிக்கிடுது. அதோட ஒரு ஃபெதரை தூக்கி நம்ம ஹீரோட கொடுக்கவும், லெஜெண்டரி அசசரின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு அது மூலியமா நிறைய பவர்ஸோ லெவல் அப்போ கிடைக்குது. பவர்ஃபுல்லான எஃபெக்ட்ஸ்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு, ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப பிகாசாவும் அந்த இடத்துல இருந்து கிளம்புது. பிளாக்ஸ் போய் நம்ம ஹீரோ மீட் பண்றா. பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுன்னு அவன் சொல்றான். ஃபேரி கிங்டம்க்கு போயிட்டு வந்தா என்னோட சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் செய்யணும்னு சொல்லவும், சரி தாராளமா என் இடத்துலயே பண்ணிக்கோ அப்படின்னு பிளாக் சொல்றான். உடன் போக்கு நம்ம ஹீரோ ஃபுல்லா மெட்டல் கோட்டிங் கொடுக்குறான். அதோட அட்டாக் பவரும் அதிகமாகுது. புது போவை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் நம்ம ஹீரோ காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது டஞ்சன் மொத்தமா கிளியர் ஆயிடுச்சு. நான் தான் டஞ்சனோட கார்டியன் அப்படின்னு ஒரு லேடி வந்து, அந்த லேபிரின்த்தோட சோல் எல்லாத்தையுமே நீங்க ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கீங்க, உங்களால தான் அவங்களால ஹெவனுக்கு போக முடிஞ்சது, உங்களுக்குன்னு கொடுக்க என்கிட்ட எதுவும் இல்ல, சோ டஞ்சன் பாசஸ் தோக்கடிச்ச எல்லாருமே PvP சீக்ரெட் பாஸ் டோர்னமெண்ட்ல கலந்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த கார்டியன் கேட்கவும், இல்ல எனக்கு இதுல விருப்பம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருந்தான். பப்ளிக்ல நான் இனிமே ஃபைட் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும் போதே ஏதோ கத்துற சவுண்ட் கேக்கு. நம்ம ஹீரோவும் என்னன்னு போய் பாக்குறான். ஒரு பேபி டிராகன் அங்க அழுதுட்டு இருக்கு. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து கதை இன்னும் வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போகும். சோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.